காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக 2000 பேரிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவலுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். பின்னணி என்ன? தேவா, தற்போது பல்வேறு பாதுகாப்பு படையினர், என்ஐஏ உட்பட பல்வேறு பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து இந்த விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தற்போது 2000 பேரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த 2000 பேரும் ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் என்று சொல்வார்கள். இவர்கள் பொதுமக்கள் போல இருந்து அவர்களும் உதவிகள் தேவைப்படும் பட்சத்தில் தீவிரவாதிகளுக்கு உதவிகள் செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இந்த 2000 பேருமே இதற்கு முன்பாக இது போன்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்கள் அல்லது தொடர்புடையவர்கள் ஆகியவர்கள் தான் இந்த 2000 பேர். தற்போது இந்த 2000 பேரில் 15 பேரை தற்போது என்ஐஏ சுற்றி வளைத்திருக்கிறது. இந்த 15 பேரிடம் தற்போது தீவிர விசாரணையானது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதே போல மிக முக்கியமாக ஃபரூக் அகமது என்ற ஒரு தீவிரவாதி, அந்த தீவிரவாதி தான் தற்போது இந்த பல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் நுழைவதற்கான உதவிகளை செய்தவர் என்றும் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த ஃபரூக் அகமது தான் இந்த 15 பேர், அதாவது அவர்களுக்கு மற்ற உதவிகள் செய்வதற்கு இந்த ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் ஆகியவர்களின் தொடர்பையும் ஏற்படுத்தி கொடுத்ததாக சந்தேகப்படுகிறது. தற்போது இந்த 15 பேரிடம் தீவிர விசாரணையை தற்போது என்ஐஏ மேற்கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபரூக் அகமதின் வீடுகள், 2 வீடுகள் இருக்கின்றன. ஒன்று குப்வாரா மற்றும் கலரோஸ் என்ற பகுதிகளில் இந்த நபருக்கு சொந்தமான 2 வீடுகள் இருக்கின்றன. அவை அந்த 2 வீடுகளுமே அண்மையில் காவல்துறையினர் அளித்த அந்த காட்சிகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். தற்போது இந்த 15 பேரில் யாரெல்லாம் இந்த பல்காம் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு உதவினார்கள் என்பதை கண்டறிவதற்கான அந்த தீவிர விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முகிலன்.